ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நூர் கேடிட் கிரியேஷன்ஸ் அண்ட் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா எ லிஸ்ட் ஆஃப் சூப்பர் ஹெல்த்தி ஃபுட்ஸ். ஹெல்த்தி ஃபுட்டுன்னு நம்ம லிஸ்ட் எடுத்தாலே போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரே வீடியோவில் நம்ம அவ்வளோத்தையும் சொல்ல முடியாது. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஹெல்த்தி ஃபுட்ஸ் சம்மந்தமாக நான் உங்களுக்கு பார்ட் பை பார்ட் நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு நீங்கள் தொடர்ந்து என்னுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். சத்தான உணவுகளின் பட்டியல், அதாவது பழங்கள், காய்கறிகள், கொட்டைகள், விதைகள் மற்றும் ஒல்லியான புரதம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சத்தான உணவுகளை சாப்பிட்றது நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் ஆதரிக்க உதவக்கூடிய ஒன்றாக இருக்கு. பல உணவுகள் ஆரோக்கியமானவை, அது மட்டும் இல்லாமல் சுவையானவையும் கூட. நம்மளுடைய தட்டில் பழங்கள், காய்கறிகள், தரமான புரத மூலங்கள் மற்றும் பிற முழு உணவுகளை நிரப்புவதன் மூலமாக கண்டிப்பாக நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை வண்ணமயமானதாக மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் அதுதான் நம்மளுக்கு நல்லதும் கூட. நம்மளுடைய உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டிய ஆரோக்கியமான மற்றும் சுவையான உணவுகள் இதோ உங்களுக்காக. ஆப்பிள். ஆப்பிளில் நார்ச்சத்து, வைட்டமின் சி மற்றும் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது மிகவும் திருப்திகரமானவையாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உணவுக்கு இடையில் பசியாக இருந்துச்சு அப்படின்னா சரியான சிற்றுண்டிக்கு இது ஏற்ற சாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். வெண்ணெய் பழம். வெண்ணெய் பழங்கள் பொதுவாக மற்ற பழங்களில் இருந்து வேறுபட்டவை. காரணம் என்ன அப்படின்னா இதில் ஆரோக்கியமான கொழுப்பு காணப்படுது. இவை கிரீமி மற்றும் சுவையானது மட்டுமல்ல, நார்ச்சத்து, பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் சி போன்ற இந்த சத்துக்களும் இதில் அதிகமாக காணப்படுது. வெண்ணெய் பழத்தை மயோனைஸாக சாலட் ட்ரெஸ்ஸிங்கில் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் காலை உணவாக டோஸ்டில் இதை தடவியும் சாப்பிடலாம். வாழைப்பழங்கள். வாழைப்பழம் பொட்டாசியத்தின் நல்ல மூலமாக கருதப்படுது. இதில் வைட்டமின் B6 மற்றும் நார்ச்சத்து அதிகமாக காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஏழையில இருந்து பணக்காரங்க வரைக்கும் எல்லாராலையுமே எளிதாக வாங்கி உண்ணக்கூடிய அளவுக்கு வசதி படைத்த ஒரு பழம் அப்படின்னா அது வாழைப்பழம் தான். எங்கு வேண்டுமானாலும் இதை சுலபமாக எடுத்து செல்ல முடியும். அவுரி நெல்லிகள். அவுரி நெல்லிகள் சுவையானவை, அது மட்டும் இல்லாமல் அதிக ஆக்சிஜனேற்றம் கொண்டவை. ஆரஞ்சு. ஆரஞ்சுகள் பொதுவாக வைட்டமின் சிக்கு உதாரணமாக சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அதில் வைட்டமின் சி நிறைந்து காணப்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அது மட்டும் இல்லாமல் இதில் நார்ச்சத்து மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகளும் அதிகமாக காணப்படுது. ஸ்ட்ராபெரிகள். ஸ்ட்ராபெரிகள் அதிக சத்தானவை, அது மட்டும் இல்லாமல் கார்போஹைட்ரேட் மற்றும் கலோரிகள் இரண்டுமே இதில் குறைவாக தான் இருக்குது. இதை சாப்பிடுவதன் மூலமாக ஸ்ட்ராபெரிகள் நமக்கு வைட்டமின் சி, நார்ச்சத்து மற்றும் மேங்கனீஸை வழங்குகின்றன மற்றும் சுவையான இனிப்பையும் இது உருவாக்குது. முட்டை. முட்டை சத்து மிகுந்தது. ஒரு காலத்தில் முட்டையில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தவங்க இன்னைக்கு வல்லுநர்களுடைய நம்பகமான ஆதாரமாக, அதாவது பல்வேறு நன்மைகளை கொண்ட புரதத்தின் பயனுள்ள ஆதாரமாக முட்டையை பார்க்குறாங்க. ஒல்லியான மாட்டிறைச்சி. மெலிந்த மாட்டிறைச்சியை நம்ம சாப்பிட்றதன் மூலியமாக, அதாவது மிதமாக சாப்பிட்றதன் மூலமாக நம்மளுக்கு புரதம் அதிகமாக கிடைக்குது. அப்படிப்பட்ட புரதத்துடைய சிறந்த மூலமாக இந்த மாட்டிறைச்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக உயிர் கிடைக்கும் இரும்பையும் இது நம்மளுக்கு வழங்குது. கோழி மார்பகங்கள். கோழி மார்பகத்தில் கொழுப்பு மற்றும் கலோரிகள் குறைவாக இருக்குது, ஆனால் புரதம் அதிகமாக இருக்குது. இது பல ஊட்டச்சத்துக்களின் சிறந்த மூலமாக கருதப்படுது. ஆட்டுக்குட்டி மற்றும் ஆட்டிறைச்சி. செம்பரி ஆடுகளுக்கு பொதுவாகவே புல் தான் உணவாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அவற்றின் இறைச்சியில் ஒமேகா 6 உடன் ஒப்பிடும் பொழுது நம்பகத்தன்மை வாய்ந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களில் அதிகமாக இருக்கும். பாதாம். வைட்டமின் இ, ஆக்சிஜனேற்றிகள், மெக்னீசியம் மற்றும் நார்ச்சத்து கொண்ட பாதாம் ஒரு பிரபலமான நட்.
அப்படின்னு சொல்லலாம். 2021ஆம் ஆண்டு மதிப்பாய்வு நம்பகமான ஆதாரம் என்ன அப்படின்னா, பாதாம் எடை இழப்புக்கு பங்களிக்கும், குடல் நுண்ணுயிரிகளை ஆதரிக்கிறது, சிந்தனையை மேம்படுத்துகிறது, ஒரு நபர் மன அழுத்தத்தில் இருக்கும் பொழுது இதய துடிப்பை கட்டுப்படுத்துகிறது, அது மட்டும் இல்லாம தோல் வயதானதை போல் தோன்றுவதிலிருந்து அதை தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. சியா விதைகள். சியா விதைகள் உணவுல ஊட்டச்சத்து நிறைந்த ஒரு கூடுதலாக காணப்படுது. ஒரு அவுன்ஸ் அதாவது 28 கிராம் சியா விதையில 11 கிராம் நார்ச்சத்து மற்றும் குறிப்பிடத்தக்க அளவு மெக்னீசியம், மாங்கனீஸ், கால்சியம் மற்றும் பல்வேறு ஊட்டச்சத்துக்களை இது வழங்குவதாகவும் கண்டறியப்பட்டிருக்கு. தேங்காய். தேங்காய்கள் நடுத்தர சங்கிலி ட்ரைகிளிசரைடுகள் எனப்படும் நார்ச்சத்து மற்றும் கொழுப்பு அமிலங்களை வழங்குகிறது. மக்காடமியா கொட்டைகள். மக்காடமியா கொட்டைகள் சுவையானவை, அது மட்டும் இல்லாமல் மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகளில் அதிகம் மற்றும் மற்ற கொட்டைகளை விட ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்களை குறைவாக கொண்டுள்ளன. அக்ரூட் பருப்புகள். அக்ரூட் பருப்புகள் அதிக சத்தானவை, நார்ச்சத்து மற்றும் பல்வேறு வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்தவை. ஃபெட்டா சீஸுடன் இணைத்து சாலட்டை அலங்கரிக்க இது பயன்படுத்தப்படுது. பிரேசில் கொட்டைகள். பிரேசில் கொட்டைகள் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தவை மற்றும் மென்மையான வெண்ணெய் போன்ற அமைப்பை கொண்டுள்ளன. இதில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் தைராய்டு செயல்பாட்டை ஆதரிக்கின்றன, மேலும் அவை செலினியம் கனிமத்தின் நல்ல மூலமாகவும் கருதப்படுது. அப்பாடா, ஹெல்த்தி ஃபுட்ஸ்னு சொன்னாலே லிஸ்ட்டு பெருசாக போகுதுங்க. இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட 16 ஹெல்த்தி ஃபுட்ஸ் சம்மந்தமான விஷயங்களை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்களில் இது சம்மந்தமான நிறைய ஃபுட்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறேன். அண்ட் எல்லாரும் தொடர்ந்து என்னுடைய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் ஆப். இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இது தற்போது ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதன் மூலமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே வந்து மிக குறைந்த விலையில் பெறுறதுக்கு இந்த பைமோட் இ-ஷாப்பிங் ஆப் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பைமோட் ஷாப்பிங்கில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சம் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வெல்கம் போனஸ் கிடைக்கிது, 50% ஆஃபர் பர் ஒவ்வொரு பொருளுக்குமே கிடைக்குது. அண்ட் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்குதுங்க, நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும். அது மட்டும் இல்லாமல் அஃபீலியேட் ப்ரோக்ராம்ஸ் இதில் கிடைக்குது, கேஷ்பேக் கிடைக்குது. இப்படி நிறைய சிறப்பு அம்சங்களை ஒரே ஆப்பில் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னா அது பைமோட் இ-ஷாப்பிங் ஆப் தான். இந்த ஆப் ஒன்று இருந்தாலே போதும், உங்களுடைய அன்றாட வாழ்க்கை கண்டிப்பாக ஒளிமயமானதாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. உடனே போங்க, பைமோட் இ-ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க அண்ட் லைஃபை ஈஸியாக அண்ட் ஹாப்பியாக டீல் பண்ணுங்க. இதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? போங்க, போய் இன்ஸ்டால் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்போர்ட் மை யூடியூப் சேனல். Thank you and thank you so much to all.